இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோன்னா ஈஸியாக ஒரு 3D மாதிரி நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாமா. இதுக்கு வந்து நம்ம ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஷேப்ஸு உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஆர்டின் இருக்க மாதிரியும் ஃப்ளவரும் சர்க்கிளும் இருக்க மாதிரி சின்னதாக லீஃப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வரைஞ்சதை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வர மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கலாம். அந்த சிம்பிளுக்குள்ளே வந்து லைன்ஸ் போடாமல் அதுக்கு வெளியே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக போட்டுட்டு இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஆர்டின் ஃப்ளவர் அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து வளைவுகள் வர மாதிரி நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. நான் வந்து எல்லோ கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர்னு ஒரு 3 கலரில் வந்து எடுத்திருக்கேன். 1 by 1 நம்ம சேம் வந்து கலர் வந்து பண்ணிக்கலாம். அப்படி கலர் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு லைட்டான 3D எஃபெக்ட் மாதிரி தெரியும். அதை வந்து ஃபுல்லாக நம்ம 3D எஃபெக்ட் கொடுக்குறக்காக பென்சிலை வச்சு நம்ம ஷேட் வந்து கொடுத்துக்கிறோம். பென்சிலில் ஷேட் கொடுக்கும்போது அந்த ஷேப்ஸுக்குள்ளே இல்லாமல் அதுக்கு வெளியே வந்து லைட்டாக ஷேடோ இருக்க மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3Dயாக லைட்டாக பபுள்ஸ் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.